ஹாய், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த 2026 ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி வந்து நான் என்ன டாபிக் பற்றி பேச போகிறேன்னா, சித்திரகுப்தன் யார், அந்த நேச்சுரலில் இருக்கிற ஒரு பவருக்கு சித்திரகுப்தன்னு நம்ம முன்னோர்கள் வந்து பேர் வச்சு அவர் என்ன பண்ணுறாருன்றதுக்கான டெஃபினேஷன் கொடுக்க போகிறேன். பிறப்பின் ரகசியம், இதுதான் என்னையோட டிப்ஸு. பிறப்பின் ரகசியம், நம்மளாம் எப்படி பிறக்கிறோன்றதுக்கான ரகசியம் வந்து நான் சொல்ல போகிறேன். எல்லோரும் பாருங்கள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழும்போது நம்ம பண்ணுற நல்ல விஷயம், நம்ம பண்ணுற கெட்ட விஷயம் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கினே இருப்பார் சித்திரகுப்தன். அது எப்படி அப்சர்வ் பண்ணுவார்னா, நீங்கள் என்ன பேசுனாலும் என்ன பண்ணாலும், ஒரு சின்ன எறும்பை பார்த்து அதுக்கு எது பண்ணாலும், இல்லை நீங்கள் பூமிக்கு கீழே ஒரு 1000 கிலோமீட்டர் கீழே உள்ளே போய் எது பண்ணாலும் அவருக்கு தெரியும். சரிங்களா? இதுதான் வந்து சித்திரகுப்தனோட ரகசியம். நீங்கள் பண்ணுற அத்தனை விஷயங்களும் ஒவ்வொரு மூமெண்ட்டுமே வந்து இந்த பிரபஞ்சத்தில் அப்படியே பதிவாயிடும். நீங்கள் எது பேசினாலும் எந்த செயல் செஞ்சாலும் அப்படியே பதிவாயிடும். சரிங்களா? இதுதான் வந்து சித்திரகுப்தனோட ரகசியம். எது பண்ணாலும், எவ்ரி மூமெண்ட் எது பண்ணாலும் நம்மளோட ரெக்கார்டு மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் பதிவாயிடும். இதுதான் சித்திரகுப்தன் கணக்கு எழுதுறது. அவர் எப்படி எழுதுவார்னா, நம்ம பண்ணுற நல்ல விஷயங்களை ஒரு பாட்டில் கலெக்ட் பண்ணுவார், கெட்ட விஷயங்களை ஒரு பாட்டில் கலெக்ட் பண்ணுவார். சரிங்களா? நம்ம என்ன வாழுங்காலத்தில் என்னென்ன பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அதுதான் பிரபஞ்சத்தில் பதிவாயிடும். நம்மளோட உடல் உயிர் பிரியும் போது அப்போ தான் அந்தனோட சித்திரகுப்தர் வந்து வேலை செய்வார். அந்த ஆன்மா கூட வந்து அவர் வந்து ரிலேட் பண்ணுவார். நம்ம உடல் போயிடுத்துனா தான் அந்த ஆன்மாவோட அவர் வந்து கால்குலேஷன் பண்ணுவார். என்ன பண்ணுவார்னா, நம்ம பண்ணுற நல்லது கெட்டது எல்லாமே பார்ப்பார். இவங்க யாருடைய அப்பா அம்மா வயிற்றில் போய் பிறக்கணுன்ட்டு சூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து அந்த கர்ம காரியம் பண்ணும்போது அந்த கேப்பில் வந்து 16ஆம் நாள் வந்து கர்ம காரியம் பண்ணுவாங்க. பட் அந்த டைம் பீரியட்குள்ளே நமக்கு வந்து ரீபர்த் நடக்கும். நம்ம பண்ண நல்ல விஷயமும் கெட்ட விஷயத்துக்கும் தகுந்த மாதிரி நம்ம பேரண்ட்டுங்களை தேர்ந்தெடுப்பாங்க. அது வந்து சில பேருக்கு 16 நாளில் நடக்கும், சில பேருக்கு வந்து 6 மாதத்தில் நடக்கும், சில பேருக்கு 1 வருஷம் நடக்கும், சில பேருக்கு பல வருஷம் மேலேயே சுற்றிட்டு இருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான குவாலிட்டியான அப்பா அம்மா கிடைக்கலன்னு அர்த்தம். அவங்க பண்ண நல்ல விஷயத்துக்கும் கெட்ட விஷயத்துக்காக தான் கர்மான்னு சொல்லுவாங்க. அவங்க பண்ண விஷயத்துக்கான அப்பா அம்மா அவங்களுக்கு கிடைக்கல. அது கிடைக்கிற வரலும் அந்த பிரபஞ்சத்தில் அந்த ஆன்மா வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். இதுதான் நடக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வீட்டில் வந்து ரொம்ப லக்ஸரியான லைஃப் வாழ்ந்துட்டுருக்கவங்களோட ஒருத்தவங்களுக்கு குழந்த பிறகுதுன்னா, அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அது தேர்ந்தெடுக்கும். இவங்க வந்து இந்த இடத்துல தான் வாழணும் அப்படின்னு தேர்ந்தெடுக்கும். ஏன்னா அவங்க பண்ண கர்மாவை பொறுத்து அவங்கள அப்பா அம்மா தேர்ந்தெடுக்கும். வசதியான வாழ்க்கையை வாழ்வாங்க பிறந்ததுலேருந்தே. அதே வந்து மிட் லைஃப்பில் இருக்கிறவங்க பிறக்கும் குழந்த, அது வந்து மிட் லைஃப்பில் இருக்கிறவங்களோட அந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த ஆன்மா வந்து அந்த அப்பா அம்மாவை தேர்ந்தெடுக்கும். ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து குழந்தைய பிறக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கர்மாவை பொறுத்து தான் இருக்கும். அது வந்து அதுக்கும் அப்பா அம்மாவை தேர்ந்தெடுக்கும். ஸோ நம்ம பண்ணுற நல்ல விஷயம் கெட்ட விஷயத்துக்கு தகுந்த மாதிரி டிபெண்டிங், அதாவது லக்ஸரி லைஃப், மீடியம் லைஃப், ரொம்ப கஷ்டப்படுறவங்க, இந்த மாதிரி பிரித்து அந்த இயற்கை வந்து அந்த ஆன்மா வந்து அந்த அப்பா அம்மாவோட வயிற்றில் வந்து அந்த உயிரை வந்து சேர்க்கும். இதுதான் அவங்க வந்து ரீபர்த் எடுக்கிறது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, சில குழந்தைகள் வந்து மென்டலி சேலஞ்சாக இருக்கும். அதெல்லாம் வந்து வாழும் கடவுள். அவங்களாம் வந்து ரீபர்த்தே கிடையாது அவங்களுக்கு. அதுதான் கடைசி பிறவி. அதே மாதிரி குழந்தையிலே சிலவங்க வந்து இறந்துருவாங்க. அவங்களுக்குலாம் ரீபர்த்தே கிடையாது. அதே மாதிரி பெரியவங்களாகி அவங்க வந்து அன்கான்ஷியஸ் போய் இறப்பாங்க. அவங்களுக்கும் ரீபர்த்து கிடையாது. ஸோ இதை மாதிரி தான் வந்து முக்தி நிலையை கொடுக்குறாரு இறைவன். அது சில பேரை வந்து கருவிலே அழிஞ்சிடும். அதுவும் வந்து ஒரு நிலையான முக்தி தான். ஸோ இந்த மாதிரி தான் டிபெண்டிங்கான வந்து கர்மாவை பொறுத்து தான் எல்லா உயிரினங்களும் இந்த பூமியில் பிறக்குது. சரிங்களா? அதே மாதிரி இப்போ வந்து ஒரு மங்கி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து
மனிதனோட தன்மைக்கு ஒத்து போகிற நிலைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது நம்மள மாதிரியே எல்லா செயலுமே செய்யுது. அந்த எல்லாமே பகுத்தறிவோடு அது வந்து உயர்ந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணுன்னா, அடுத்தது வந்து மனிதனாக பிறக்கும். அந்த குரங்கோட ஆன்மா வந்து உடலை விட்டு பிரிஞ்சுதுன்னா, நம்மள வந்து மனிதனாக பிறக்கும் அந்த குரங்கு. இதுதான் வந்து சூட்சுமம். ஏன்னா அந்த நிலைக்கு வந்து நம்ம முயற்சி பண்ணிட்டோம்னா அடுத்த நிலை நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் நம்ம இந்த வாழும் காலத்தில் நல்லதே செஞ்சு எல்லாமே பாசிட்டிவ் திங்கிங்லேயே போயிட்டு நம்ம வந்து தியானம் பண்ணும்போது நம்மளுக்கு அடுத்த நிலைன்னு ஒன்று கிடைக்கும். அந்த நிலை தான் முக்தி நிலைன்னு சொல்லுவாங்க. அது பிறப்பற்ற நிலைன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நம்ம சித்தர்களும் முன்னோர்களும் நம்மளுக்கு சொல்லிட்டு போனாங்க. இப்படி தான் இந்த பூமியில் வந்து பிறப்புகள் நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம நிறைய நம்மளோட ஆன்மா வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாமல் நிறைய விஷயங்களை தேடிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளோட உடல் பிரிந்தாலும் நம்மளோட ஆன்மா வந்து அதை அனுபவிக்கிறதுக்காக போன பிறவியில் நம்ம எதுக்கு ஏங்கணுமோ அதுக்காக வந்து திரும்பவும் ரீபத்தை எடுத்து வந்து நம்ம வந்து அதை வந்து அனுபவிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறோம். இதே தான் ரொட்டேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் வந்து என்னோட ஞானத்துக்கு கிடைச்ச ஒரு விஷயம். இந்த சித்திரகுப்தன் தான் எல்லாத்துக்குமே காரணம். அவர் வந்து நம்ம பண்ணுற நல்லது கெட்டது எல்லாத்தையுமே வந்து பதிய வச்சு தாய் தந்தையை அவர் தான் தேர்ந்தெடுக்கிறார். இதுதான் சூட்சமம், சித்திரகுப்தனோட சூட்சமம். நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். நம்ம தியானம் பண்ணோம்னா நம்மளோட வந்து கர்ம வந்து நம்மளோட நிலைகள் வந்து உயரும். நம்மளோட நிலைகள் உயரும் போது நம்மளுக்கு அடுத்தடுத்த லெவல் மேலே போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து சூட்சமம்.